நமக்கானது எதுவாக இருந்தாலும் நம்ம முருகர் தந்தை நமக்காக எடுத்து வைப்பார். அதை நம்ம சீக்கிரமாக போனாலும் சரி, கொஞ்சம் தாமதமாக நம்ம போனாலும் சரி, நமக்கானது நமக்கானது தான். அது நமக்கு மட்டுமே முருகர் பத்திரப்படுத்தி எடுத்து வைப்பார் நம்ம தந்தை நமக்கு. உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்கே நம்ம போகிறோம், சீக்கிரமாக போயிடணும், இல்லைனா எல்லாரும் நல்ல நல்ல துணிங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடைசியில் இருக்கிறது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்காக படைக்கப்பட்டது, நமக்காகவே போயிட்டு துணி நமக்காகவே நெய்யப்பட்டிருக்கும். நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, துணி நெசவு பண்ணுறவங்க நமக்காகவே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அது நமக்காக இருக்கிற ஒரு துணியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம போகிறதுக்கு சீக்கிரமாக போனாலும் சரி, தாமதமாக போனாலும் அது நமக்காக காத்துட்ருக்கும். எத்தனையோ பேர்கள் அதை தேடி தேடி எடுப்பாங்க. அவங்க கைக்கு நமக்கானது கிடைக்கவே கிடைக்காது. அவங்கவுங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கான தேவை பொருள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கானது நம்ம போகும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது துணிக்கு மட்டும் கிடையாது, அது நம்ம சாப்பிட்ற சாதமாக இருந்தாலும் சரி, நமக்காக படைக்கப்பட்ட அரிசி நமக்காகவே, நமக்காக படைக்கப்பட்ட மனிதர்களும் நமக்காக தான். அது எந்த ஒரு பொருளாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும், நமக்குன்னா அது நமக்கு தான். அது முருகராக பார்த்து நமக்கு கொடுக்கறது. அவர் நமக்காக எடுத்து வச்சிருப்பார். இந்த குழந்தைக்கு இது, இந்த குழந்தைக்கு இது அப்படின்னு அவர் பிரித்து எடுத்து வச்சிருவார். ஏன்னா எந்த குழந்தைக்கு எதை கொடுத்தா சந்தோஷப்படும்னு தகப்பனுக்கு தெரியும், நம்ம தந்தைக்கு தெரியும், தாய் உள்ளம் படைத்த நம்ம கருணை கந்தனுக்கு தெரியும். அதனால் நமக்காக இருக்கிறது நமக்கு தான். நம்ம அதை பற்றி கவலைப்படவே வேணாம். அதுக்காக அவசரமாக நம்ம அடித்து பிடிச்சிட்டு ஓடவும் வேணாம். எங்கேயுமே நம்ம முருகர் கை காட்டின வழியில் நம்ம போவோம். நமக்கானது எல்லாமே நம்ம தந்தை நமக்கே வாங்கி கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.